இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் கறி தான் சமைச்சிருந்தேன். அதை சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாமேன்னு தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ மீன் கறியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சமைப்பாங்க. அதில் இந்த மாதிரியும் ஒரு வகையில் நான் சமைப்பேன். ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா கடாய் காஞ்சதுமே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். பீஃப் சிக்கன் எல்லாமே சமைக்கும்போது குறைவாக தான் ஆயில் சேர்ப்போம் இல்லையா, மீன் கறிக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுமே அதில் சீரகம், வெந்தயம், அதோட கடுகு எல்லாம் பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, அதோட வெங்காயமும் மீடியம் சைஸில் உண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்தோம்னா கறி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் கறிக்கும் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி வதங்கி வந்ததுமே அதில் நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கறிக்கு தேவையான கறி பவுடரை சேர்த்துக்கணும். இது வீட்டிலேயே அரைச்ச கறி பவுடர் தான். நம்மளோட ஹன்சிஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் ஃபுல் ரெசிபியுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நான் 2.5 டீஸ்பூன் அளவு 1/2 கிலோ மீனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கடல் மீன் ஐலஸ் பாறை தான் நான் கறி சமைக்க போகிறேன். ஸோ அதோட ஒரு தேசிக்க அளவு புளியுமே நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு நல்லாவே கொதிச்சுட்டு இதில் தேவையான அளவு தேங்காய் பாலை சேர்த்துட்டு உப்பு புளி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது போதாமல் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடு நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருந்த மீனை சேர்த்து நல்லா கறியை கொதிக்க வச்சுக்கணும். மீனை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னா மீனில் அந்த புளி உப்பு எல்லாமே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கறி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறியை இறக்கி எடுத்துக்கலாம். மீன் கறி பொதுவாக ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி புளியெல்லாம் சேர்த்து சமைக்கும்போது. அதுலேயும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி சமைச்சு சாப்பிட்ற கறியை விட அடுத்த நாள் இந்த கறியை சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுவும் சுட சுட ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி தான் நான் மீன் கறி சமைச்சிருந்தேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.